வெல்கம் டு மித்ரன் ஆன் மார்க்கெட்ஸ். இந்த சேனலில் நான் கன்சிடர் பண்ணுற இந்தியன் ஷேர்ஸ், அமெரிக்கன் ஷேர்ஸ், அதை விட வேறு ஜப்பானுடைய இண்டெக்ஸ், ரஷ்யனுடைய இண்டெக்ஸ், ஸோ இதெல்லாமே பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ஸோ ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வந்து ஃபினான்ஷியல் செக்டர், ஹோம் ஃபைனான்ஸ் செக்டரில் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் வேல்யூவேஷனில் இருக்கிற ஒரு நல்ல ஹோம் ஃபைனான்ஸ் கம்பெனி. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ இதை வந்து மெயினாக எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, பர்மாவிலேருந்து ரெப்பாட்ரியேட்ஸ் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த கம்பெனி. இது ஒரு 25 வருஷம் பழைய கம்பெனி. ஆனால் இதோடைய க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ இதோடைய மார்க்கெட் கேப் ஒரு 2500 crores தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 விட கம்மியாக இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு புக் 1னா இப்போ வந்து 66 தான் இருக்குது, 0.66 இருக்குது. ஸோ அந்த 0.66னால் கிட்டத்தட்ட 40% கீழே கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதோடைய கம்பெனியோட டிவிடெண்ட் yield 1.16% இருக்குது. ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்காக இதோடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா, ஸோ 6.4ன்றது ப்ரைஸ் டு ஏர்னிங் இருக்குது. இப்போ வந்து 5 கிட்ட இருக்குது. பட் பேங்கிங் அண்ட் ஹோம் ஃபைனான்ஸ் செக்டர்ஸுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக ப்ரைஸ் டு புக் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 0.6 இருக்குது, 66 இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ கம்பெனியோட பியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், பஜாஜ் ஹவுசிங், பெருமல் ஃபைனான்ஸ், இவங்கெல்லாம் பெரிய கம்பெனி. ஸோ ஸோ ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் இந்த லெவலுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோடைய ரெவென்யூ கண்டினியூஸாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட் ஃபினான்சிங் மார்ஜின் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, 35% இருக்குது. பர்சனலாக ஐ ஹோல்ட் ஷேர்ஸ் இன் திஸ் கம்பெனி. நான் இந்த கம்பெனியை ரெப்கோ ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் நல்ல ஒரு வட்டி விகிதம் கொடுப்பாங்க. அவங்க டெபாசிட்ஸ் நல்லா கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கோல்ட் லோன்ஸ் நல்லா இருக்குது, நல்ல போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஹோம் ஃபைனான்ஸ் மட்டும்தான் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அதர் கம்பெனிஸ் இதுக்குள்ளார இருக்கிறது ரெப்கோ பேங்க் இருக்குது, கோல்ட் லோன் டிவிஷன்ஸ் இருக்குது, இன்னும் மற்ற டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே நல்லா பண்ணும் பொழுது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இல்லை ப்ராஃபிட் இதெல்லாமே நல்லா வளரும் பொழுது இது நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, சேல்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் டு கேகர் லாஸ்ட் 3 இயர்ஸாக எவ்ரி இயர் 25% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய க்ரோத் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டல் இன்வெஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 11.25லேருந்து 11.16, 11.91, 12. ஸோ டிஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் வாங்கக்கூடாது. இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக போடுறது. ஸோ நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ நாள் ஒரு ஷேரில் இருக்க முடியுங்கிறதையும் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் வாரத்துக்கு 2 ஷேரோ 3 ஷேரோ வாங்க முடிஞ்சதுன்னா கீப் அக்குமுலேட்டிங். ஸோ உடனே 10,000, 20,000, 1,00,000 போடாமல் ஃபஸ்ட்டு 2 ஷேர் வாங்குங்க, அதோடைய அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த கம்பெனியுடைய ரிசல்ட்ஸை பாருங்கள், அந்த கம்பெனியுடைய வெப்சைட்ஸை போய் படிங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்றது முடிவையும் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.